ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் டு குக். பாவக்காய் குழம்புனாலே பயங்கரமாக கசக்கும். அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கசக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீடெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ண வேணாம், இதை அவிச்சு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அவிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சீடு ரிமூவ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ எல்லா சீடையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இதுக்கான ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 முறி தேங்காய், 2 தக்காளி, 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம 1 ஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் 4 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். தாளிசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இது உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அடுத்து இதில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துடலாம். பெரிய ஸ்பூனுக்கு 2.5 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே ஆயில்லையே நல்லா குக் பண்ணி விடுங்க. மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணணும். இப்போது மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு அண்ட் பார்க்குறதுக்கும் இது நல்லாவே ரோஸ்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பேஸ்ட் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வெல்லம் சேர்த்துடலாம். நான் ஒரு துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். வெல்லம் சேர்க்குறப்போ இந்த மாதிரி மசாலா குழம்போட டேஸ்ட்டு இன்னமும் நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ள தூவி 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு ரெடி. இது நல்லாவே ஸ்பைஸியாக அண்ட் பாவக்காயோட கசப்பு தன்மை ரொம்ப மைல்டாக இதில் தெரியும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் குழம்பு ரைஸில் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா வசி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் அப்பளம் அப்படி இல்லைன்னா அவிச்ச முட்டை காம்பினேஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லேர்ன் டு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.